ஸோ 2 யோவான் 1:6 படி நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதலாய் கேட்டிருக்கிற நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை. அப்போ ஏதோ ஒண்ணு நீங்கள் கேட்டதின்படி நடந்து கொள்வதுதான் அன்புன்றார். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. தெய்வத்தின் இடத்துல அன்பு கூற யாருக்கெல்லாம் ஆசைங்க? நாம் நேசிக்கிறோம், பட் எப்படி நேசிக்கணும்னு தான் தெரியல. நீங்க நேசிக்கிறதுனா என்ன அர்த்தங்க? ஆண்டவரை நேசிக்கிறதுனா என்ன சொல்லுங்க? மத்தேயு 22:37-40 படிங்களேன். மத்தேயு 22:37-40. இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் அடங்கி இருக்கிறது என்றார். இயேசு ஒருத்தனை பார்த்து சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல எப்படி இருக்கணும்? இருதயம், முழு ஆத்துமா, முழு மனசோடு அன்பு கூர்வாய். இருதயம் என்ன, ஆத்துமானா மனசுல மூணுமே ஒண்ணுதான். நினைவு, யோசனை, ஆலோசனை, சிந்தனை, எண்ணம். இது முழுசுமே ஆண்டவர் சார்ந்ததும் ஆண்டவருடையதுமாக இருக்கணும். இங்க உட்கார்ந்தா நீங்க எப்பெல்லாம் ஆண்டவரை தேடுறீங்களோ அப்பெல்லாம் இது எல்லாமே ஆண்டவரை சார்ந்ததா இருக்கணும். இதுல வேற எதுக்கும் இடம் இருக்க கூடாது. இப்போ அதுதான் முழுசா ஆண்டவரை நேசிக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப ஆண்டவர் அதை சொல்லிட்டு சொல்றாரு அடுத்த வசனம், இதுதான் ஃபர்ஸ்ட் பிரதான முக்கியமான கற்பனை. இதுதான் முக்கியம் சொல்லிட்டு இப்ப இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, இதற்கு ஒப்பா இருக்கிற, ஈக்குவலா இருக்கிற, சமமா இருக்கிற இன்னொன்னு இருக்குன்றார். அது என்ன? ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஈக்குவலான இன்னொரு கற்பனை இருக்கா? ஈக்குவலா இங்க கவனிங்க, ஒரு பர்சன்டேஜ் குறைவில்லை. நீங்க ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும்னா நீங்க என்ன பண்ணணும்னு இப்ப சொல்றேன் பாருங்க. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்ன? இது செகண்ட் கமாண்ட்மெண்ட் தான், பட் ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட்டுக்கு ஈக்குவலானது. முதலாம் கற்பனைக்கு இணையான இன்னொரு கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் கூறுவது போல அன்பு கூறுவாயாக என்பது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இப்போ உங்க கையில இருக்கிற பைபிள் எடுத்துக்கோங்க. இதுல எல்லா நியாயப்பிரமாணம் இருக்கா? தீர்க்க தரிசனம் இருக்கா? இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு ஜூஸாக கொடுத்தா அதுதான் இந்த 2 கற்பனை. இதை 2 பண்ணா நான் மொத்த பைபிளுமே ஃபாலோ பண்ற மாதிரி. இந்த 2 கற்பனைகளை நான் என் வாழ்க்கையில செய்ய ஆரம்பித்தால் நான் மொத்த பைபிளையுமே என் வாழ்க்கையில ஃபாலோ பண்றேன்னு அர்த்தம். பைபிளில் நிறைய பேருக்கு ஐயோ இது மொத்தமே என்னால் செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்ய முடியும். இந்த 2 கற்பனைகளை உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செஞ்சீங்கன்னா உண்மையாகவே நீங்கள் பைபிள் மொத்தத்தையும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் ஃபர்ஸ்ட் விஷயத்துல தவறுவதே இல்லை. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் விஷயத்துல தவறவே மாட்டாங்க. அவங்க தெய்வத்தை நேசிக்கிறாங்க உண்மையா. ஆனா எதுல தவறுறாங்க? 2வது கற்பனை என்ன? உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல. இதுல ஒன்னு மிஸ் பண்ணா கூட நீங்க பைபிளை மிஸ் பண்றீங்க தானே அர்த்தம். தீர்க்க தரிசனத்தை மிஸ் பண்றீங்க தானே அர்த்தம். வாக்கு தத்தங்களை மிஸ் பண்றீங்க தானே அர்த்தம். நீங்க தெய்வத்தை நேசிக்கலன்னு தானே அர்த்தம். உண்மையா இல்லையாமா? நல்லா கவனிச்சுக்கங்க. நான் இப்ப சொல்றேன், ஏன் நீங்க அவ்வளோ ஆண்டவருக்காக வருத்தப்படுத்திக்கிறீங்க, உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க உங்களை, ஆனாலும் ஏன் அதை கூட பார்த்து ஆண்டவர் மனசு இறங்க மாட்டேன்றாரு? சில விஷயங்கள்ல நீங்க எவ்வளவோ உபவாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, போராடுறீங்க, அழுவுறீங்க, கண்ணீர் வடிக்கிறீங்க, கேட்குறீங்க, கதறீங்க, நைட்டெல்லாம் தூங்காம உக்காந்து கேட்குறீங்க, வெடிகாலில் ஏந்து உக்காந்து கேட்குறீங்க, யார்கிட்டயோ ஃபோன் பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணுங்க கேட்டு ஜெபிச்சுக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க தான். ஆனாலும் சில விஷயங்களில் ஆண்டவர் ஏன் மௌனமா இருக்கிறார், தாமதமாகுகிறார், பதில் தராமல் இருக்கிறார்? அப்போ அதெல்லாம் அன்பு இல்லையா? இவ்வளோ அன்பு காட்டுறனே ஆண்டவர், என் மேல கொஞ்சம் கூடவா மனசு இறங்க மாட்டீங்க? நமக்கு ஆட்டோமேட்டிக் ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஏன் தெரியுமா இது அன்பா ஆண்டவர் எடுத்துக்கிறது இல்லை? நீங்க காண்கின்ற உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத ஆண்டவரை நேசிக்கிற நீ சொல்லும் பொழுது அதை ஆண்டவர் அன்பாகவே எடுத்துக்கொள்வது இல்லை. செய்தார் இந்த 2த்தையும் செய்யணும், அப்போதான் நீங்கள் பைபிளை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போதான் நீங்கள் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறீங்கன்னு அர்த்தம். அப்போதான் நீங்கள் உண்மையாகவே ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த 2த்துல ஒன்றை விட்டுட்டு ஒன்றை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன்னு வைங்களேன், அந்த கெட்டியாக பிடிச்சதுக்காகலாம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், மனசு சந்தோஷப்பட்டு ஆமாம் நீ அவனை நேசிக்கலன்னா என்ன இருக்குது, என்ன நேசிக்கிறதானே, அப்படியெல்லாம் ஆண்டவர் எடுத்துக்க மாட்டார். ஆண்டவருக்கு எது தெரியுமா ரொம்ப முக்கியம்?
காண்கின்ற என் சாயல்ல படைக்கப்பட்ட அவனை நீ நேசி, அப்போ காணாத நீ என்னை நேசிக்கிறன்னு அர்த்தம்ன்றார். அப்போ ஆண்டவர் தெளிவா உங்களுக்கு சொல்றாரு, யார் ஒருத்தர் ஆண்டவரை நேசிக்க விரும்புறீங்களோ அவங்க கட்டாயம் பிறனை நேசித்தே ஆகணும். நீங்க பக்கத்துல இருக்கிற தேவ சாயல்ல, இப்போ இவங்கெல்லாம் தேவ சாயல் இல்லையாமா? எல்லாரும் தேவ சாயல் தானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள தேவன் இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். நம்ம எல்லாம் தேவ சாயல் தானம்மா. வயசான தேவ சாயல், வாலிபரான தேவ சாயல், நடு வயசா இருக்கிற தேவ சாயல், ஆக மொத்தம் நம்மளாம் தேவ சாயல் தானே, தேவ சாயல் தானே. அப்போ தெய்வம் அவர்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? சரி, அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? அவருடைய ரத்தம் இருக்குதா இல்லையா? அவருடைய ரட்சிப்பு இருக்குதா இல்லையா? இப்படி இருக்கும்போது அவங்கள நீங்க நேசிக்கலன்னா நீங்க யாரையே நேசிக்கலன்னு அர்த்தம். யாரையே நேசிக்கலன்னு அர்த்தம். இப்படி உண்மையாய் நேசிக்க வேண்டியதை விட்டுட்டு எதெல்லாம் நேசத்துக்கு அடையாளமே இல்லையோ அதை ஃபாலோ பண்றீங்க. நீங்க வர்ஷிப்பை லவ்வா எடுத்துக்கிறீங்க. நீங்க ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதை போயிட்டு அன்பா எடுத்துக்கிறீங்க. பாட்டு பாடுவதும் சபைக்கு வருவதும் வசனத்தை கேட்பதும் தொழுது கொள்வதில் தானே வரும், வர்ஷிப்பில் தானே வரும். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் பலி எடுத்துன்னு வந்து செலுத்துவாங்க. அது அன்பின் அடையாளமா அல்லது ஆராதனையின் அடையாளமா? ஆராதனையின் அடையாளம். அது அன்பின் அடையாளம் அல்ல, அது ஆராதனையின் அடையாளம். ஸோ நீங்கள் இப்போ இங்கே சபைக்கு வருவதும் உட்காருவதும் பாடுவதும் கேட்பதும் எழுதுவதும் படிப்பதும் ஜெபிப்பதும் ஆராதனையினுடைய ஒரு அடையாளம் தான். அது அன்பின் அடையாளம் அல்ல. அன்பின் அடையாளம் எது என்று அவரே சொல்லிட்டாரு. என் கற்பனைகளை கை கொள்வதே அன்பு. வேற எங்கேயுமே எதையுமே அன்புன்னு சொல்லவே இல்லை. நீங்க வேணா தேடி பாருங்க. இயேசு தன் வாயால எது அன்பு என்று சொன்னார் என்றால் என் கற்பனைகளின்படி செய்வதே அன்பு என்று சொன்னார். ஸோ நாம வர்ஷிப்பை அன்பா மாத்திக்கிட்டோம். அதனால நமக்கு மனசுல ஒரு பயங்கர பெருமை வந்துடுது, திருப்தி வந்துடுது. நான் 5 பாட்டு பாடிட்டேன், நான் 1 மணி நேரம் ஜெபிச்சிட்டேன், நான் ஒரு அதிகாரம் படிச்சுட்டேன். இது ஆராதனை. எங்க அன்பு? நீங்க ஆராதனை பண்ணிட்டு நான் ஆண்டவரை நேசிச்சிட்டேன்றீங்க. இதுல நம்ம ஆளுங்க இன்னும் உஷாரு, நேசிக்கிறேன் அன்பு நிறைந்த பாட்டையே எடுத்துக்கிறது. இப்போ நான் பாடின மாதிரி உண்மை நேசித்து நான் உடனே அப்படி பாடின உடனே நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன்னு காட்டு. அதுவும் ஆராதனை தான். நீங்க அன்பு கூறுவேன் பாடினாலும் அது ஆராதனை தான். நேசிக்கிறேன் உண்மைதானே ஐயானாலும் அது ஆராதனை தான். ஸோ ஆண்டவர் வார்த்தையிலே நேசத்தை பார்ப்பதல்ல, உன் கிரியையிலே பார்க்க விரும்புகிறார். நீங்க ஆராதனையை ஒரு பக்கம் வச்சிடுங்க, பட் அன்பா இருக்கிறீங்களா? அதுதான் இப்போ உங்ககிட்ட நான் கேட்குற கொஸ்டின். நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? அதுதான் இப்போ நான் உங்ககிட்ட கேட்குற கொஸ்டின். நீங்கள் பண்ணுற ஜபம், ஆராதனை, கொடுக்குற காணிக்கையோ, வேதம் வாசிக்கிறதோ, பாட்டு பாடுறதோ, ஸ்தோத்திரம் பண்ணுறதோ, இது செப்பரேட்டாக வச்சுடுங்க. இது இல்லாமல் நீங்கள் வேறு என்ன பண்ணீங்க ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு? இது இப்போ ஊழியம் பண்ணுறோம், இதுவும் கூட ஆராதனை தான். ஊழியம் தானே, மினிஸ்ட்ரி தானே வருது, சேவையில் தானே வருது, லவ்வில் வரல அது. அப்போ இது எல்லாத்தையும் தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு இப்போ சொல்லுங்கள், நான் ஆண்டவரை நேசிப்பதற்கு என்ன பண்ணேன்? ஒன்றுமே இல்லை தானே. அப்போ ஒன்றுமே இப்போ வரைக்கும் நான் ஆண்டவரை நேசிப்பதற்கு பண்ணாமல், ஆனால் என் மனசில் நான் என்னை நானே ஏமாற்றிக்கிட்டேன். நான் தான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன். யார் ஒருத்தர் அளவுக்கு மீறி ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொள்கிறாங்களோ அவங்க தான் அளவுக்கு மீறி ஆண்டவரை நேசிக்கிறவங்கன்னு அர்த்தம். அப்போது உங்களுக்கு நான் தான் சொல்கிறேன், பல நேரம் இப்படியெல்லாம் உங்களுக்கு நியூஸ் வரும், வார்த்தைகள் வரும், கஷ்டம் வரும், எல்லாம் வருங்க. ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று அந்த இடத்துல ஒரு முடிவு பண்ணணும். நான் ஆண்டவரை நேசிக்க கற்றுக்கிட்டேன், ஆண்டவரை நேசிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதை எப்படி காட்ட போகிறேன்னா, என்னை திட்ட இவனை மன்னிக்கும் போது தான் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு காட்ட முடியும். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி நீங்கள் உங்கள் பிறனை நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? மொத்த பைபிளையுமே ஃபாலோ பண்ணுறதாக அர்த்தம். மொத்த பைபிளுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதுக்குரிய வாக்கு தத்தங்கள் எவ்வளோ இருக்குதுல்ல? ஆமாவா இல்லையா? ஒரு வாக்கு தத்தத்துக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் மொத்த கட்டளையுமே இந்த ஒன்றுத்தின் மூலமாக செய்ய போகிறீங்க. அப்போ எவ்வளோ ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து சேர யோசிச்சு பார்த்தீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ எடுத்து படிங்க கலாத்தியர் 5:14. ஒரே ஒரு வார்த்தையில மொத்த பைபிளும் முழுஞ்சிச்சான். அம்மா, ஒரே ஒரு வார்த்தை, உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல. முன்னாடியாவது 2 சொன்னார் இல்லை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடு பலத்தோடு உள்ளத்தோடு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக. அதற்கு ஈக்குவலான இன்னொன்று, உன்னை நேசிப்பதை போல. இப்போ இங்க ஒன்றுத்துல வச்சிட்டாரு. இந்த ஒரே வார்த்தையில் நீ தேவனிடத்துல கூட அன்பு கூறாத, நீ பிறனிடத்தில் அன்பு கூர்ந்தாலே போதும், நீ தேவனிடத்தில் ஆட்டோமேட்டிக்கா அன்பு கூற ஆரம்பிச்சிடுவே அப்படின்றார். மத்தேயு 22:2 2 இருந்தது, கலாத்தியர் 5:14 1 மாறிச்சு. இந்த ஒரே ஒரு காரியத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மொத்த பைபிளுமே ஃபாலோ பண்றீங்கன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, ஆண்டவர் பார்த்தாரு போல, இந்த 2 கூட செய்ய மாட்டாங்கப்பா, சுருக்கி 1 கொடுத்துருவோமான்ட்டு அத்தையும் சுருக்கி உங்களுக்கு 1 கொடுத்துட்டாரு. இப்போ பாஸ்டர் இதில் ஒரு ஆஃப் கிடைக்குமா? ஆஃப் எப்படி? எனக்கு பிடிச்சவங்களை மட்டும் நேசிச்சிக்கின்னு பிடிக்காதவங்களை வேர்த்து
ஏற்கனவே ஆண்டர் கடுப்புல 2லேருந்து 1 மாத்தினாரு. இப்போ நீ 1 கேட்டனா இந்த 1 கூட செய்யாத நீ எதுக்கு இந்த பூமியிலேருந்து ஒன்று என்ன பண்ணுவாரு, வந்துரு என்கிட்ட கொடுத்த ஆவியை பிடுங்கிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால ஒரு முடிவு பண்ணுங்க, செய்கிற ஆண்டவரேன்னு சொல்லிடுங்க. கோவப்படுறவரை கொஞ்சம் கூல் பண்ணுங்க. செய்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த 1 தானே ஆண்டவரே சொல்லுங்க, 1 தானே ஆண்டவரே, நான் செஞ்சிடறேன் ஆண்டவரே, கோவப்படாதீங்க. உண்மையான அன்பை உண்மையான அன்பு எது சொல்லுங்க? இப்போ முழு மனதோடு பலத்தோட உள்ளத்தோட அன்பு ஆண்டவர் இடத்துல கூறுறது மட்டும் இல்ல, அதை மனசார பிறனிடத்திலும் அன்பு கூறணும். இந்த உண்மையான அன்பை உங்க மைண்ட்ல இருந்து எடுத்துட்டு அன்பென்றா இதுதான் அப்படின்னு சில அன்பை உங்க இருதயத்துல விதைச்சிட்டான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்களேன். 1 யோவான் 2:15 படிங்களேன் சீக்கிரம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் யாருடைய அன்பு இல்ல? பிதாவின் அன்பே இல்ல. அடுத்த வசனம் 16, 17. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ. இப்போ இந்த 2 வசனத்துல என்ன இருக்கு சொல்லுங்க? பிசாசு உங்க மைண்ட்ல விதைச்ச உலகத்தின் அன்பு இருக்கு. உண்மையான அன்பு எது சொல்லுங்க? உண்மையான லவ் என்பது என்னங்க? நான் என்ன நேசிப்பது மாதிரியே நான் எனக்கு என்ன நடக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதுவே இன்னொருத்தனுக்கும் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன கிடைக்கணுமோ அது என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் எதை ஆண்டவர்கிட்ட கேட்கிறேனோ அதை என் பக்கத்தில் இருக்கிறவனும் வாங்கிக்கணும்னு நான் விரும்புகிறேன். இதுதான் உண்மையான அன்பு. ஆனால் பிசாசு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? இந்த உண்மையான அன்பை மறக்க வச்சுட்டு அன்புனாலே என்ன? உலகத்தில் உள்ளதில் அன்பு கூறுவது, உலகத்தில் இருக்கிறத வேணும் 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 வேணும்னு கேட்கறது அன்பு என்ற அந்த மைண்ட் செட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டான். என்னுடைய எல்லாமே இந்த பைக்கு தான், இந்த கார் தான், இந்த வீடு தான், இந்த ட்ரெஸ்ஸு தான், இதுதான் நம்மளே அறியாமல் நேசிக்க வச்சுட்டான். காலைல எழுந்ததுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் ஃபோனில் நோண்டும் போது பிறர் லைஃப்பை பார்க்கறது, பிறர் பண்ணுற ஷார்ட்ஸை பார்க்கறது. இந்த மாதிரி நமக்கு இல்லையே, இந்த மாதிரி நமக்கு இல்லையே, பார்க்குறவங்களெல்லாம் இந்த மாதிரி நமக்கு இல்லையே நமக்கு இல்லையே நமக்கு இல்லையேன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மையே அறியாமல் நமக்கே தெரியாமல் ஒரு அன்பு அந்த ஃபோனுக்குள்ளே விதைச்சிடுறோம். ஷாப்பிங்குள்ளே போகிறது, இதை வாங்கணும் இதை வாங்கணும் இதை வாங்கணும் இதை வாங்கணும். ஏதோ ஒரு அன்பு, உண்மையான அன்பை மறக்க வச்சுட்டு போலியான அன்பை நீங்கள் தேடி போகிற மாதிரி உங்கள் மைண்டை மாற்றி வச்சுட்டு இருக்குது சத்துரு. அதனால தான் உண்மையாய் உங்களால் நீங்கள் உங்கள் மைண்டு டைவர்ட் ஆகிட்டு இருந்தனால உண்மையான அன்பை காட்டவே முடியலை. சில கேட்குறாள், எப்போ பார்த்தாலும் ஃபோன் நோண்டிட்டே இருக்கிறேன், நான்லாம் மனுஷனா இல்லை, என்கிட்ட பேசவே மாட்டியாப்பா, என்கிட்ட பேசவே மாட்டியாடி, என்கிட்ட பேசவே மாட்டீங்களா, என் கூட வெளியில் வரவே மாட்டீங்களா? என்ன ஆகிப்போச்சு இப்போ? எது மேலே அன்பு காட்ட? டிவி, சீரியலு, படம், ஃபோனு, அப்புறம் வீண் கதை, அப்புறம் கலக வைக்கிறது, அப்புறம் ஏதோ ஒரு சில நமக்கு ஹாபிஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹாபிஸ் எல்லாத்தையும் அதுதான் நமக்கு எல்லாம் முக்கியமாகி போயிடுச்சு. உண்மையான அன்பு இல்லை. பிள்ளைங்களுக்கு வேண்டியதை வாங்கி வந்து கொடுக்குறது அன்புன்னு நினைக்கிறோம். அது அன்பா? அதுவும் அன்பு. அவனுக்கும் தப்பான அன்பே காட்டிட்டீங்க. நாளைக்கு அவன் இதை கேட்குறான், இந்த பொண்ணு தான் வேணும், இந்த பையன் தான் வேணும்னு அதை வாங்கி கொடுக்கறதுக்கு போகிறது சூப்பர் மார்க்கெட்டுக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கங்க. உலகத்தில் இருக்கிற போலியான அன்பை நீங்கள் விட்டாதான் உண்மையான அன்புக்குள்ளே உங்களால் வரவே முடியும். எங்கள் வீட்டில் டிவி போகிறதில்ல, நான் அதிகமாக ஃபோன் பார்க்குறதில்ல, நான் அதிகமாக ஊருக்கதை பேசி சுற்றுறதில்ல. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அதிகமாக ஜனங்களை சந்திக்கிறேன், அவங்கள எப்படி நேசிக்கணும்னு நான் கற்றுக்கிறேன், அவங்களுடைய ஒவ்வொரு நல்லது கெட்டதிலும் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு கஷ்டமுன்னா போய் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு விரும்புகிறேன். அப்படி செய்து நான் ஆண்டவரை நேசிக்க விரும்புகிறேன். அவங்களோட நான் நேரத்தை செலவு பண்ணுவது நான் என் ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு அடையாளமாக நான் பார்க்குறேன். அப்போ நீங்களும் கவனிங்க, இந்த போலியான உலகத்தின் அன்பினுடைய டைவர்ட் ஆகாமல் உங்கள் மைண்டை காத்துக்கிட்டாதான் உண்மையான அன்புக்குள்ள உங்களால் வரவே முடியும். உலகத்தின் அன்பில் இருந்து விடுபட்டாதான் உண்மையான அன்பை தேடி உங்களால் போகவே முடியும். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 3:5. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? தேவனுடைய சபையை. சோ முதல்ல எதுங்க நம்முடைய பிறன்? நம்மை நேசிப்பதை போல நாம் எதை நேசிக்கணும்? பிறன் என்றால் யாரு? நம்ம குடும்பம். நம்ம குடும்பம் சொல்லுங்க. உங்க குடும்பம் தான் பக்கத்தில் வச்சு, உங்க குடும்பம் தான் முதல் லிஸ்ட்ல இருக்குது. அதை நேசிங்க. உங்க குடும்பம் ரொம்ப முக்கியம். ஆமென். குடும்பம் ரொம்ப முக்கியங்க. குடும்பத்தில் என்ன இருக்குது விசாரிக்கிறது இல்லை. யாருக்கோ ஃபோன் பண்ணி, என்னடா ஏதோ கஷ்டம்னு சொன்னியாமே, என்ன ஏன்டா நீ கேட்கலன்றது, என்னடா சாப்பிட்டியான்னு யாரையோ பார்த்து கேட்கறது ஃபோன் பண்ணி.
வரியாடா டீ சாப்பிடலான்னு, இங்கே ஒரு அம்மா உக்கான்னு இருக்கோம் டீ வாங்கிட்டு வந்து தருவாங்கன்னு. ஆனால் அவங்கள இன்னான்னு கூட சட்டை பண்றது இல்லை. அப்போ இதெல்லாம் எதுக்கு? பெருமைக்கு அடையாளம். பெருமை. வீட்டை நடத்தாம போய் யாரை போய் நடத்தினுக்கிறோம்? யாரையும் நடத்துறோம். சொல்றேன், முதல்ல யாரை நேசிக்கணும்? வீட்டை நேசிங்க, குடும்பத்தை நேசிங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். குடும்பம் ரொம்ப முக்கியங்க. அவங்க வெளியில இருக்கிறவங்கள மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஓப்பனா இருப்பாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க, கண்டிப்பாங்க, எல்லாம் பண்ணாலும் உண்மையான அன்பு அங்கதான் முதல்ல உருவாகும். சும்மா நீங்க என்ன நினைச்சுப்பீங்களோ, நீங்க என்ன கஷ்டப்படுவீங்களோன்னு மறைச்சு பேசுறாங்கல்ல வெளியில, அப்படிப்பட்ட அன்பு வீட்டுக்குள்ள இருக்காது. நீ என்ன வேணா நினச்சிக்கோ, இப்போ நான் சொல்றதை கேட்டாதாண்டா நீ நல்லா இருப்பேன்னு சொல்ற ஒரே அன்பு எங்கே தான் உருவாகணும்? வீட்டில் தான் உருவாகும். ஆனால் நம்ம அதை தான் ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறோம். எது நமக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது? நம்ம வீடு நமக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது. லேகியோன ஆவியை பிடிச்சிட்டு ஆண்டவர் அந்த ஆவிகளை துரத்தின உடனே, நான் வர ஆண்டவரே உங்களை ஃபாலோ பண்ணின்னு கேட்குறான். உங்கள் கூட ஊழியத்துக்கு வரேன். ஆண்டவர் என்ன சொன்னார் சொல்லுங்க? நீ முதல்ல உன் வீட்டுக்கு போ, வீட்டாருக்கு போய் நான் சொன்னதை நான் உனக்கு செய்ததை சொல்லுன்றார். அப்போ எது ஆண்டவர் பார்வை ரொம்ப முக்கியங்க? நமக்கு ஆண்டவர் கொடுத்த குடும்பம் முக்கியம். எடுத்து படிங்க 1 பேதுரு 3:7-10. ஏன் ஆண்டவர் அந்த குடும்பத்தை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார்? 1 பேதுரு 3:7-10 படிங்க. அந்தபடி புருஷர்களே, அந்தபடி இப்போ புருஷன் மனைவிக்கு சொல்றாரு பாருங்க. புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடும் அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். கணவர்களுக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு வீட்டை நேசிக்கணும். அந்த வீடு என்றால் கணவன் மனைவி தான் முதல்ல. புருஷர்கள் மனைவி எப்படி பார்க்கணும்? அவங்க பலவீனமானவங்க. ஸ்ட்ரென்த்லையும் சரி, ஏஜ்லையும் சரி, அனுபவத்திலையும் சரி, உங்களை விட ஒரு வயசோ இல்லை ஒரு வருஷம் அனுபவமோ குறைவாக தான் இருக்கும். அப்போ அவங்கள நாம் என்ன பார்க்கக்கூடாதுன்னா, நம்ம எப்படி அவங்களுக்கு சொல்லித்தரோமோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்ற மைண்ட் செட்டோடு தான் மனைவியை பார்க்கணுமே தவிர, என்ன இப்படி பண்ணிட்டேன், என்ன அப்படி பண்ணிட்டேன்னு கிரிட்டிசிசம் மனைவியை பண்ணக்கூடாது. மனைவி என்ன பண்ணக்கூடாது? கிரிட்டிசிசம் பண்ணக்கூடாது. குறை சொல்லினே இருக்கக்கூடாது. குறை சொல்லாத கணவன் அந்த மனைவியை உண்மையாக நேசிக்கிறான்னு அர்த்தம். எப்படி சொல்லலாம்? இப்போ குழம்புல உப்பு இல்லை, இப்போ பார்த்தாலும் உப்பு போடுறதில்ல, முஞ்சாப்பார் உப்பு எத்துனுவா அப்படின்றது இல்லாமல் இன்னும் ஒன்று கொஞ்சம் உப்பு போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும், ஆனாலும் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னா, அடுத்த முறை முஞ்சாப்பாரு நான் சொல்கிறேன் இருடா உனக்கு சோடாமா போடுறேன்னு அப்படி போடாமல், சே அவர் உப்பு இல்லைன்னா கூட சாப்பிட்டா பாரு, அடுத்த முறை உப்பு இருக்கான்னு கையில், அப்புறம் என்ன பண்ண டேஸ்ட் பண்ணி நமக்கு என்ன பண்ண கொண்டு வந்து, எப்பவுமே ஒரு வார்த்தையை இப்படியும் பேசலாம் அப்படியும் பேசலாம்ல. அவங்க விவேகத்தோடு அவங்களோட நடந்துக்கணும். அவங்க எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்க. ஓப்பனாகவே சொல்கிறேன் பாருங்க, விவேகம் என்றால் யார்கிட்ட விவேகமாக இருக்கணும்? அவங்க நம்ம என்ன சொல்ல வரேன்னே புரிஞ்சிக்காம தான் பேசுவாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க புரியவே ஆரம்பிப்பாங்க. அப்போ விவேகம் என்பது என்னன்னா, அப்போ விவேகமாக நீங்கள் தான் நடந்துக்கணும். அவங்களுக்கு என்ன அந்த இடத்துல அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நீங்கள் நடந்துக்கிட்டா சண்டே இல்லாமல் குடும்பத்தை நடத்தின்னு போகலாம். ஸோ விவேகமாக அந்த இடத்துல நடந்துக்கணும். மனைவி என்பவர்கள்கிட்ட எப்பவுமே கணவர்கள் விவேகமாக எப்பவுமே தப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் முதல்ல நீங்கள் கரெக்டாக அவங்கக்கிட்ட அணுகிட்டிங்கன்னா நீங்கள் சொல்லுகிறதை சரியாக புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ விவேகமாக நடந்து கொள்ளணும். அடுத்தது, நீங்கள் உங்களுக்கு ஜபத்தில் தடை வராதபடி ஆவிக்குரிய புருஷர்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது இடக்கு முடக்கு பண்ணீங்கன்னு வைங்களேன், பாஸ்டர்கிட்ட சொல்கிறேன் வா, சர்ச்சில் சொல்கிறேன் வா, சர்ச்சில் உன் பேரை கெடுக்கிறவா, உன் மாடத்தை கெடுக்கிறவான்னு வாங்க, உங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு உக்காந்துருப்பாங்க. அதில் கூட பாருங்க, ஆமாம் தானியேல் எஸ்தர் தான் 2 சண்டை போட்டுக்கிட்டு தனித்தனியாக உக்காந்து ஜெபிச்சுன்னுப்பான். அம்மா வாமா சர்ச்சுக்கு போகலாம், நீயே போ, நீ வர இடத்துக்கு நான் வரமாட்டேன். அப்போது சில நேரம் ஆவிக்குரிய விஷயத்துக்கு கூட நீங்கள் விவேகம் இல்லாமல் போனால் தடைகள் வரும். ஸோ நீங்கள் ஆவிக்குரிய விஷயத்தில் வளரணும், மனைவிகளோடு இணக்கமாக இருக்கிறது தான் பெட்டரு. அடுத்து சொல்கிறாரு, அவர்கள் உங்களோடு கூட எதை சுதந்திரிக்க போகிறாங்க? நித்திய ஜீவனையும் கிருபையும் சுதந்திரித்து கொள்ளுவர்கள் ஆனபடியால். மனைவி இல்லாமல் நீங்கள் இதுக்குள்ளே போயிடுவீங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. மனைவி மட்டும்தான் உங்களை நித்திய ஜீவ பாதையில் நடத்த முடியும். ஏன்னா நம்ம மைண்டு மங்கி மைண்டு மாதிரி, இந்த மைண்டு வந்து மங்கி மைண்டு. இது யார் என்ன சொன்னாலும் கேட்கும். மனைவி தான் கரெக்டாக இதுதான் சரியான வழி, இதுதான் சரியான பாதைன்னு சொல்லி உங்களை சரி பண்ண முடியும். இல்லைன்னா இந்த மைண்ட் அப்படியே எகிரி 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 நித்திய ஜீவனை விட்டுடும். அப்போது மனைவி என்பவர்களோடு சேர்ந்து தான் நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறீங்க. அவங்கள விட்டுட்டு நான் மட்டும் பரலோகம் வருவேன்னு நினச்சா வரமாட்டீங்க. அவங்க வேணால் வந்துடுவாங்க, பட் யாரும் வர முடியாது. அதனால் நீங்கள் மனைவியை கட்டாயம் நேசிக்கிறவர்களாக இருக்கணும். அடுத்த வசனம் போடுமா, அவங்கள கனம் பண்ணுங்க. கனம் அந்த
மனைவி என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். எல்லா இடத்துல அவங்களை கனம் பண்ணணும். மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களா இருக்கணும். மன உருக்கம் இருக்கணும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு. அடுத்த வசனம், தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. இப்போ எங்கேயோ ஒரு திடீர்னு ஏதோ நடந்துச்சுங்க, ஏதோ திட்டார் யார் முன்னாடியோ, தீமைக்கு தீமை. அவங்க ஒன்று சொன்னா இவங்க ஒன்று சொல்றது, அவங்க ஒன்று சொன்னா இவங்க ஒன்று சொல்றது. ஏன் அதுக்கு பதில் நீங்க இப்படி இருக்கலாமே, இணக்கமா மன உருக்கமா குடும்பத்தை நேசிக்கணும். அடுத்தது 1 பேதுரு 2:17 படிங்க. 1 பேதுரு 2:17. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். எல்லாரையும் கனம் பண்ணணும். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். சகோதரரிடத்துல அன்பு ஸோ முதல்ல என்னவ நேசிக்கணும்? யாரை நேசிக்கணுங்க? நம்ம குடும்பம் ரொம்ப முக்கியமா இல்லையாங்க? எங்க வாய்த்தன்னு சொல்ல, நம்ம குடும்பம் முக்கியமா இல்லையா? ஏங்க நம்ம குடும்பத்துக்காக எதையும் இழக்கவே கூடாது. பட் குடும்பத்தை நேசிங்க, மனைவியை நேசிங்க, கணவனை நேசிங்க, பிள்ளைகளை நேசிங்க. திரும்ப ஒரு முறை அவங்கள நம்ம பார்க்க போகிறதில்ல. வாழ்க்கையில் ஒரே குடும்பம், ஒரே குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் தான். திருப்பி ஒரு சாய்ஸ் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. எப்போ மரணம் வரும்னு தெரியாது. ஒரு முறை அவங்கள இழந்துட்டோன்னு வைங்களேன், திருப்பி நம்ம எவ்வளோ அழுதாலும் நினச்சாலும் அவங்க பார்க்க முடியுமா? அப்போ இருக்கும் பொழுதே எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிட்டு அவங்கள உண்மையாக நேசிக்க கற்றுக்கங்க. அப்போது உண்மையாக அந்த குடும்பத்தில் பயங்கர சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. நம்ம நண்பர்கள், நம்ம வேலை செய்கிற இடத்துல எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணணும்? நேசிக்கணும். அப்போ எல்லாரையும் என்ன பண்ணணுங்க? ஃபஸ்ட்டு குடும்பத்தை, ரெண்டாவது எல்லாரையும் கனம் பண்ணணும். சகோதரத்தில் எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும். யாருங்க அவங்க எல்லாரும்? எடுத்து படிங்க. 1 பேதுரு 5:5 படிங்க. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். மூப்பருக்கு கீழ்ப்படிங்க. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து பாருங்க. அப்போ இளைஞர்கள் வயசுல பெரியவங்களை என்ன பண்ணணும்? நேசிக்கணும். அம்மா வீட்டில் பேரம்பேத்திங்களுக்கு சொல்லுங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லித்தாங்க. தாத்தா பாட்டி கிட்ட போய் உக்காருங்க, பேசுங்க, விளையாடுங்க. பாவம் அவங்க வயசான காலத்தில் ரொம்ப அன்புக்கு ஏங்குவாங்க. வயசான காலத்தில் பிள்ளைங்க என்ன ஆகிடும் தெரியுமா? முன்னாடியெல்லாம் மடியிலே படுத்த பிள்ளைங்க இப்போ ஜஸ்ட்டு சொந்தக்காரன் கூட 1 மணி நேரம் உட்காந்து விசாரிப்பான். பெத்த பிள்ளைங்க நம்ம சாப்பிட்டியா அப்படியே போயினே இருக்கு. இப்போ அப்படிதான் இருக்கு. நம்ம சாப்பிட்டியாமா வேணும்னு கூட கேட்கறது இல்லை இப்பெல்லாம். அது எப்போ வேணும்னு கேட்பாங்க, மனைவி இல்லாத நேரத்தில். இதெல்லாம் வேணுமாம்மா? எவ்வளோ கஷ்டம் இல்லை? அவங்க படிக்க வச்சு, அவங்க ஆளாக்கி, அவங்க சாப்பாடு போட்டு, அவங்க சோறு போட்டு, அவங்க கட்டின வீட்டில் உக்காந்து நாமளே நம்ம ஒன்றும் கட்டலாங்க. அவங்க ஒரு வீட்டை கட்டி நம்மளை வச்சா நாமளே அவங்களுக்கு ஒரு ரூம் தரோமா? இங்கே போய் சிறு பிள்ளைங்க, அவங்க தாத்தா பாட்டிங்க வயசானவங்க வீட்டில் இருந்தால் அவங்ககிட்ட உக்காந்து கொஞ்சம் பேசுங்களேன். நீங்கள் யாரும் பேசலன்றதான் அவங்க கிளம்பி நடக்க முடியாமல் நடந்து 10 வீடு தாண்டி போய் ஏதோ ஒரு திண்ணையில் உட்காந்து பேசுகிறாங்க. மனசு விட்டு பேசும்போது சில நல்ல விஷயம் வரும், கெட்ட விஷயம் வரும் தான். உடனே அதை சீரியஸ் ஆக்கிக்கின்னு என்ன அவங்க மாமியார் இப்படியெல்லாம். நீங்கள் அவங்களுக்கு தர வேண்டிய கனத்தை தந்திருந்தா அவங்க ஏங்க வீட்டை விட்டு இறங்கி போய் அங்கே உக்காந்து இருக்கணும்? இதெல்லாம் ஒரு சாபம். நாளைக்கு நீங்கள் வயசாகும், உங்களுக்கு வயசாகும் போது நீங்கள் பண்ணதை டபுளாக பார்ப்பீங்க. கடவுளெல்லாம் நியாயாதிபதிங்க, சும்மாலாம் விட மாட்டார். அவர் பொறுமையாக ஏன் தெரியுமா இருக்கிறாரு? உடனே பதில் தராமல், நீ என்னம்மா 32 வயசுலேயாவா இருக்க போகிற? இப்படின்றதுக்குள்ளே வருஷம் முடிஞ்சிடும், இப்படின்றதுக்குள்ளே 10 வருஷம் முடிஞ்சு கேள்வி ஆகிடுவேன். அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணியோ அதை டபுளாக பார்ப்ப பாரு. நீ யாரை ஊட்டி வளர்க்குற அவன் பண்ணுவான் பாருன்னு ஒரு வேலை, ஒரு வழி சொல்கிறேன். இப்போவே இருக்கிற எல்லாரையும் கனம் பண்ண கற்றுக்கங்க. பிள்ளைங்களுக்கு சொல்லித்தாங்க, தாத்தா பாட்டி மதிக்க சொல்லித்தாங்க, அவங்க சொல்கிற வேலையை செய்ய சொல்லித்தாங்க, அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேச சொல்லித்தாங்க. தயவு செய்து குடும்பத்தை நேசிங்க, வயசில் பெரியவங்களை நேசிங்க, மாமியார் மருமகளை நேசிங்க. மருமகள்னா என்ன அர்த்தம்? என் பொண்ணு இங்கேருந்து போயிடுறா, நீ தான் எனக்கு பொண்ணு, உங்கள் அம்மா மாதிரி என்னை பார்த்துக்கோ, அவ்வளோதானே சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஒரு சில காரியம் இருக்கும். வீட்டை என்றைக்குமே கண்ட்ரோலில் வச்சு நின்றவங்க திடீர்னு அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் குறையும் பொழுது கொஞ்சம் கோபம் வரும் தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம்ல. புரிஞ்சு நடந்துக்கிட்டா 1 வருஷம் அது அப்படியே பழக்கமாயிடும். நீங்கள் உங்ககிட்ட சாவி வரும்போது நீங்கள் அதை அவங்கக்கிட்ட எடுத்து போய் கொடுத்து அத்தை நீங்கள் எடுத்து கொடுங்க, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேளுங்க. சின்ன ஒப்பீனியன் தான். அவங்க அதுக்கே உடனே சிரிச்சின்னே சொல்லுவாங்கம்மா எனக்கு என்னம்மா தெரியும், நீயே ஏதோ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், வீட்டில் இருக்கிற உறவுகளை நேசிங்க. கணவன் வரத்துக்கு முன்னாடி, மனைவி வரத்துக்கு முன்னாடியே கூட பிறந்த அக்கா தம்பி அண்ணன் தங்கச்செல்லாம் பிறந்துட்டாங்க. உங்களை நேசிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்கள் உடனே வந்து அவங்க கனெக்ஷனை கட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் அவங்க லைஃப்பில் ஒரு 30 வயசில் வரீங்கன்னா அந்த 30 வயசு வரைக்கும் அவங்க அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சி கூட இருந்திருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்களோட எல்லா காரியத்திலுமே ஒருத்தர் அன்பு காட்டி இருந்திருக்கிறாங்க. திடீர்னு சட்டுன்னு நீங்கள் அப்படியே நுழைஞ்சு டக்கு எலக்ட்ரிஷியன் வேலையை செய்கிறீங்க, லோ வோல்டேஜ் வந்துச்சுன்னு கட் பண்ணுறதுக்கு. அவங்கள அப்படியே விடுங்களேங்க. இருக்கிறான், ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறான், கஷ்டத்தோடு இருக்கிறான்னா அவனை யாரோ ஒருத்தர் பார்த்துக்கணும்னு நினைக்காதீங்க. நான் தான் பார்த்துக்கணும்னு நினைங்க. நான் தான் பார்த்துக்கணும், என்னை நம்பி தான் ஆண்டவர் இவங்களை கொடுத்துக்கிறாருன்னு நினைங்க. ஒரு 2 இட்லிஸாக வாங்கி தரதில் ஒன்றும்
பிரச்சனை இல்லை. ஒரு வேளை சாப்பாடு நீங்கள் செய்கிறீங்கல்ல, அதில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நடந்து போங்களேன், வாக்கிங்கா. யாருக்கிட்ட போய் கொடுத்துட்டு தான் வாங்கலை, என்ன ஆகிட போகுது. யாரோ ஒருத்தருக்கு சாப்பாடு போடுங்களேங்க, எதனா கஷ்டமாங்க. ஆண்டவர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஒரே வாழ்க்கைங்க, வாழ்கிறது ஒரே வாழ்க்கை. கடைசியில் எது தெரியுமா உங்களை எல்லாரையும் நல்ல சாட்சியை பேச வைக்கும்? நீங்கள் எவ்வளோ அன்பாக இந்த பூமியில் வாழ்ந்துட்டு போனீங்க என்பது வச்சு தான். அதுக்கப்புறம் உங்களை நினைக்கிறது வச்சு நான் இல்லை, நான் செத்துடுறேன்னா நீங்கள் எதை தெரியுமா நினைப்பீங்க? நான் பண்ண பிரசங்கத்தையோ நான் பண்ண போதனையோ நினச்சி அழமாட்டீங்க. நான் உங்கள் மேலே வச்சுருந்த அன்பை நினச்சி தான் அழுவீங்க. அந்த அன்பு தான் உங்களை அழ வச்சு. அப்போ ஒரு மனுஷனாக பார்க்குறதுக்கே அன்பு தாங்க தேவைப்படுது. யார் நம்ம மேலே ரொம்ப அன்பு காட்டுறோம், அவங்க நம்ம நினைவில் எப்பவுமே இருப்பாங்க. நம்மளை கண்டுக்காதவங்கள நம்ம நினைக்கவே மாட்டோம்ல. ஆமாவா இல்லையா? நான் அதுதான் சொல்கிறேன். இந்த மனுஷ வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே அன்பு நிறைந்த வாழ்க்கை தான், வேறு ஒன்றுமே இல்லை. நான் முந்தினேற்று ஒரு ரோட்டில் போகும்போது ஒரு பணத்தை எடுத்துன்னு போயின்னு இருந்தானு. அவனை பார்த்தேன், பயங்கர பணக்காரன் போல். ஆனால் அவன் எப்படி வந்தானோ அப்படியே தான் போகிறான். ஒரே ஒரு வித்தியாசம் தான், ட்ரெஸ்ஸு போட்டு எடுத்துன்னு போய் புதைக்கிறாங்க, அவ்வளோதான். பிறக்கும்போது ட்ரெஸ் இல்லாமல் பிறந்தான், புதைக்கும் போது அவனை ட்ரெஸ் போட்டு கொஞ்சம் மரியாதையாக புதைக்கிறான். மற்றபடி வேறு என்ன டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அவனுடைய பணத்தில், அவன் மரணத்தில்? பணத்தை எடுத்துன்னு போய் சொத்து பத்திரம்லாம் எடுத்துன்னு போய் போட்டாங்களா? நகை கிகை எல்லாம் எடுத்துன்னு போய் போட்டாங்களா குழியில்? வந்த மாதிரியே போயிட்டான். அப்போ அவன் வந்தான் போனான் என்பதற்கு ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போனான்னா அது அன்பின் அடையாளம் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லைங்க. வேறு எதுவுமே இல்லை. அன்பாக இருந்து பாருங்க. ஸோ உங்கள் நண்பர்களை, வீட்டை, சகோதரர்களை நேசிங்க, குடும்பத்தை நேசிங்க, மனைவி நேசிங்க, கணவனை நேசிங்க, பிள்ளைகளை நேசிங்க. கடைசியாக எதை நேசிங்க? கலாத்தியர் 6:10. சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய. மூணாவது யாரை நேசிக்கணும் சொல்லுங்க? பக்கத்தில் பாரு, உங்களை நான் நேசிக்கிறேங்க. ஏன்னா விசுவாச குடும்பத்தாரை நாம நேசிக்கணும். அம்மா, ஆண்டவர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க, மத்தேயு 25:40 படிங்களேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான். இப்போ யாருங்க நமக்கு அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி எல்லாம்? பிதாவின் சித்தத்தை செய்கிறவங்க தான். இப்போ நம்மளுடைய அண்ணன் தம்பிங்கெல்லாம் யாருங்க? உங்களுடைய அண்ணாங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? உங்கள் ஹஸ்பண்டு தவிர மிச்சம் எல்லாருமே உங்களோட அண்ணாங்க, தம்பிங்க. வயசில் சின்ன பிள்ளைங்கெல்லாம் யாரு? உங்களுடைய பிள்ளைங்க. அன்பு நீடிய சாந்தமும் உள்ளது. இப்போ சொல்லுங்க, அன்புல எப்படி இருக்கணுங்க? இப்போ உங்கள் வீட்டில், உங்கள் உடன் பிறந்தவர்கள் இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நண்பர்கள் இடத்துல, சபையில் நீங்கள் எப்படி இருக்கணும்? சாந்தமாக இருக்கணும், தயவாக இருக்கணும். தயவுனா என்னங்க? நன்மை செய்யணுன்ற மனசு. உங்கள் வீட்லேயும் அப்பா அம்மா கிட்ட, மனைவி கிட்ட, கணவன் கிட்ட, பிள்ளைங்க கிட்ட, நண்பர்கள்கிட்ட, சகோதரர்கிட்ட, சபையில் நன்மை செய்யணுன்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அன்பு என்ன பண்ணல? பொறாமப்படாது. அடுத்தது அன்பு என்ன புகழுங்க, என்ன புகழுங்க, என்ன புகழுங்கன்னு கேட்காது. அது எல்லாரையும் புகழ்ந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாருமே என்ன பண்ணும்? புகழ்ந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் சரியா? ஸோ சினம் அடைய கூடாது. வீட்டில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சினம், டக்கு டக்குன்னு கோபம். சினம் அடையாதீங்க, தீங்கு நினைக்காதீங்க. அடுத்தது அநியாயத்தில் சந்தோஷப்பட. நான் என்ன அந்த நேரத்துக்கு அந்த ஒரு 5 நிமிஷம் தாங்கி பாருங்க. அடுத்த அரை மணி நேரம் நீங்கள் சமாதானமாக இருக்கலாம். அந்த 5 நிமிஷம் பஸ்ட் அவுட் ஆயிட்டீங்கன்னா அடுத்த 6 மாதத்துக்கு கஷ்டப்பட வேண்டியது தான். சகலத்தை என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். பிள்ளைங்களை நம்புறதே இல்லை பேரண்ட்ஸ். இப்போல்லாம் பாருங்கள், நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நம்பிக்கையே இருக்கிறது இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் டவுட்டு, சந்தேகம், டவுட்டு. என்னன்ற முதல்ல நம்பணும். நாம் தான் அவங்கள என்ன பண்ணணும்? நம்பணும். அடுத்தது சகலத்தையும் சகிச்சுக்கும். இப்படி இருந்தால் தாங்க அது அன்பு. இப்படி இருந்தால் தான் அது அன்பு. இந்த அன்பு உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் யாருடைய கற்பனை கை கொள்றதா அர்த்தம்? தேவனுடைய. அப்போ நீங்கள் தெய்வத்தை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த கேட்டகரி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னால் அது என்ன இல்லை? நேசம் இல்லை.